ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். ஆமாங்க, நம்ம வீடுகளில் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு செய்யக்கூடிய அப்பம், மாவிளக்கு, பொரி உருண்டை இந்த ரெசிபியெல்லாம் எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்காக நான் ஒரு பவுலில் 1 கப்பு பச்சரிசி எடுக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அப்பம். அப்பத்துக்காக 1 கப்பு பச்சரிசியை பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கழுவி எடுத்த அரிசியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊறணும். அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் 1/2 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். இந்த வெல்லத்துக்கு கூட 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியோட அளவு அதிகம் வேண்டாம், 1/4 கப்பு போதும். கட்டி கட்டியாக இருக்கிற அந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிட்டு லைட்டாக கொதி வந்தால் போதும். 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சு கிண்டுங்க. அந்த கட்டி கட்டியாக இருக்கிற வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வருது. கரைஞ்சிட்டு லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கரைசலை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா வெல்லத்தில் நிறைய தூசி இருக்கும், அதனால். இப்போ இந்த வடிகட்டின கரைசல் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஊற வச்ச அரிசி ஊறி ரெடி ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு அரிசியை சேருங்க. இதை நம்ம ட்ரையாக தான் அரைக்க போகிறோம், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கூடவே 2 ஏலக்காய் பீஸ் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக அரைக்கிறேன். பாருங்கள், அரிசியில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால நல்லாவே அரைஞ்சி வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளை கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பேட்டர் நல்ல ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்திருக்கு. இந்த அளவில் இருக்கணும். இப்போ இது கூட ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் போதும். இதை பீஸாக்கி போட்டுக்கலாம். பெரிய வாழைப்பழம் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1/2 வாழைப்பழம் மட்டும் சேருங்க. கூடவே 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் பேட்டர் எப்படி இருக்குன்ட்டு. நான் சொன்ன அளவு ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டித்தன்மை அதிகம் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும், இட்லி மாவு பதத்தில். இப்போ இதை எதுவும் புளிக்கலாம் வைக்க வேணாம், டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இப்போ நம்ம மாவை அதில் ஊற்றலாம். கரெக்டாக கரண்டி வச்சு கலக்கிட்டு 1 ஸ்பூன் மொண்டு ஊற்றுங்க. ஊற்றிட்டு வெயிட் பண்ணுங்கள். அது உப்பி மேலே நகர்ந்து வரும், ஹாஃப் குக் ஆகி. அதுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றுங்க. இந்த மாதிரி அப்புறம் திருப்பி விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரி, ஓவர் ஹீட்டில் எண்ணெய் இருந்தாலும் சரி கருகி போயிடும். ஏன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் இதில். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், அப்பம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பொறுமையாக ஒரு கரண்டியாக, குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்குன்னு மெஷர் பண்ணி ஊற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு அப்பம் வந்துடும். சூப்பரான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பொரி உருண்டை. இந்த பொரி உருண்டைக்காக நான் 3 கப்பு பொரி எடுத்திருக்கேன். பொரி நார்மலாக நம்ம கடைகள்லாம் கிடைக்கிது இல்லையா, பஃப்டு ரைஸ், அதில் 3 கப்பு எடுத்திருக்கேன். இதை கடாயில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பொரியை. எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த பாகு ஊற்றி கிண்டுறப்ப நல்லா பொற பொறன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, கடித்து சாப்பிட.
அதனால் ஜஸ்ட்டு இதை லைட்டாக சூடு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ சூடு பண்ண பொரியை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுறேன். அடுத்தது இந்த பொரிக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கலாம். 3 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம், இதான் ரேஷியோ. 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன் கடாயில். கூடவே 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. பாகு பதம் வரணும், வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு தூசி இல்லை, வெல்லம் கிளியராக நல்லா இருக்குது, நல்ல வெல்லம் அப்படின்னா நீங்கள் வடிகட்டணுன்னு அவசியம் இல்லை. தூசி இருந்துச்சு அப்படின்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது பாகுபாதத்தை செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறேன். அதில் நம்ம இந்த வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இதை உருட்டி எடுக்கிறேன். தண்ணியில் கரையில் அப்படியே தனியாக நிற்கிது பாருங்கள், முத்து மாதிரி. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்த பொரியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. இப்போ இது கூட தேவைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். விருப்பம் உள்ளவங்க இது கூட உடைச்ச கடலை, பீனட்டு, தேங்காய் பீஸு இதுவும் கூட சேர்க்கலாம். பட் இன்றைக்கி நான் ராவாக தான், அப்படி வெறுமனே பொரி தான் சர்க்கரை போட்டு கிளறியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுறேன். இது கொஞ்சமாக ஆறணும், அப்போ தான் உங்களால் பிடிக்க முடியும். கொஞ்சம் ஆறின மறுபாடு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே ஷேப்பில் பர்ஃபெக்டாக சூப்பரான பொரி உருண்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கார்த்திகை தீபத்தன்னைக்கு இன்னொன்று செய்வாங்க, மாவிளக்கு. மாவிளக்கும் நம்ம ஊர்களில் ஃபேமஸுங்க. நிறைய விசேஷங்களுக்கு செய்வோம். அதில் ஒன்று கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு கண்டிப்பாக எங்கள் ஊர் சைட்லலாம் மாவிளக்கு செய்வாங்க. நம்மளோட பொரி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது மாவிளக்குக்காக நான் 1 கப்பு பச்சரிசியை கழுவிட்டு ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி டவலில் போட்டு உணர்த்தி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அதோட ஈரம் லைட்டாக காஞ்சா போதும், ஃபுல்லாக ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃபேனுக்கு கீழே வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரையாக காஞ்சிரும். இதில் 2 ஏலக்காய் பீசஸ் தோல் இல்லாமல் பிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா அதை அரைக்கக்குள்ளே லைட்டாக தோல் தெரியும். நம்ம மாவிளக்கு அப்படியே ராவாக தானே சாப்பிடுவோம், அப்போ அது வாயில் தட்டுப்படும் இல்லையா, அதனால் பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் நம்ம தேவையான அளவுக்கு, நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு வெல்லம். இப்போ நம்ம 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்தா போதும். வெல்லம் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு பிசைய ஈஸியாக இருக்கும். பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்த மாவையும் சேர்த்துக்கலாம், பச்சரிசி மாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. வெல்லத்தில் இருக்கிற ஈரத்தன்மை கூடவே அரிசியில் இருக்கிற ஈரத்தன்மை ரெண்டும் சேர்ந்து மாவு நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இது கூட தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சுவைக்காக. கூடவே கொஞ்சமாக நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாவிளக்கு சாப்பிடக்குள்ள நெய் ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு பிசைங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிடிச்சு பார்த்தா பிடிமானமாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான ஷேப்பில் இதை பிடிச்சு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் உருண்டையாக தான் மாவிளக்கு பிடிப்பாங்க. இப்போ நான் இந்த மாவிளக்கை உருண்டையாக பிடிச்சு எடுத்துடுறேன். இப்போ இது மேலே பொட்டு வச்சு உங்களுக்கு வேணுங்கிற டெக்கரேஷனை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.